பல விதமான மலரை பறித்து வந்து தங்களுடைய பாதத்துக்கு 100 கோடி வணக்கம் செய்கிறேன். மாமா மானார வந்த கவலைகளை ஆதாரமாக படித்தபடியா நீ நலமோடு வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லலான்னுதான் ஆசையா இருக்குது. சரி, ஆனால் சொல்றப்பா அதுதான் சொல்லுமாமா. எனக்கு ஆசையா தான் இருக்குது. இருந்தாலும் இங்க இருந்த வார்த்தைகள் வருகிறது, இந்த இடத்துல இருந்து வெளியே வர மாதிரி தான் இல்லப்பா. ஒரு குத்து குத்துனா வெளியே வந்துடும். மாமாடா, தாய் மாமனா, மாமனை பத்தி தலைக்குறவா பேசக்கூடாது. மகனே, எந்த ஆதாரங்களை ஆதாரமாக பணிந்திருந்தாலும் இந்த அகில உலகத்துல எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? மகனே பவானி பஸ் ஸ்டாண்ட் இல்ல மண்ணை பொலிட்டிக்கலா அடிக்கிறீங்களா? அதான் கேட்டேன். யார் என்ன இன்னும் யார் என்றால் வயதிலே சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தாலும் புத்தி பெருந்தார்கள். ஆமா, சந்தனா அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து நமக்காக 10 ரூபாய் அறிவிலை இருக்கார். எல்லாமல்ல அம்மனுடைய அருள் பற்றி எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல்படிக்கு அந்த குழந்தையான வாழ வேண்டும். ராமோஜயம் அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன விஷயம், ஏது காரணம், எதற்காக திரும்ப உன்னை தேடி வந்திருக்கிறோம்? மாமா, குருச்சத்திர பூமியிலே பாரத போர்க்களமாடு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றோடு 12 நாள் சண்டை முடிந்து விட்டது. முடிந்தால் 13 நாள் சண்டை துவக்கும். அங்கே அந்த சண்டையெல்லாம் விட்டு இந்த ஆனைகுந்தி மாநகரத்துக்கு இந்த அபிமன்னனை தேடி வந்திருப்பது.
தாரா புகழ்பெற்ற தர்மராஜர் பாடி உராரத்தில் இருக்கிறார். அந்த பாசறையில இருந்து 4 பக்கம் 4 திசைக்கு காவலாக பாண்டவர் இருக்கிறார்கள். அந்த பாண்டவர்களை எங்களை ரதமேறி சண்டை செய்யக்கூடிய கிங்கிலி மன்னர்கள் சண்டைக்கு அழைக்கிறார்கள். அப்படி சண்டைக்கு போய்விட்டால் தர்மருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும். அதனாலே தர்மருடைய பாசறை காவலுக்காக அழைத்து போகலாம் என்று வந்திருக்கிறோம். புறப்பட்டு போகலாம். எப்படி பாசறை காவலுக்கு 4 திசைக்கு நாங்க 4 பேருமே சண்டைக்கு போறோம். சண்டைக்கு நீ போக. அதனால சரி பெரிய தந்தை தர்மரானவர் தர்மரா இருக்கிறார். அதனால தர்மருக்கு காவலாக நீ இருக்க வேணும். அப்பா காவலுக்கு நீ போக வேண்டும். ஆமா என் பெரிய தந்தையார் தர்மருக்கு காவலுக்கு போகமா. வணக்கம். நலமோடு வாழ்ந்திருப்பாய். இருந்தால் ஒரு விஷயம், என் தந்தையாரும் என் தாய்மாமனாக மாயவன் இன்று தினத்திலே என் பெரிய தந்தையார் தருமருக்கு காவலுக்கு போக வேண்டும். அதனால உன்னால வாய் திறந்து போய் வா மகனே என்று வாழ்த்தி சொல்லுங்கள். போய் வருகிற ஜட்டியோடு தாயே ஏன் கலக்கம்? கண்ணே நீ தாய்க்கு
போக வேண்டாம் கண்ணே ஆடாது மண்டாம் தாயே, ஏன் அழுகிறாய்? என்ன நடந்தது? கண்ணே அம்மா. பெற்ற மனம் பித்து, ஓஹோ, அதாவது பிள்ளை மனம் கல்லென்று சொல்வார்கள். உண்மைதான். இளங்கன்று பயமறியாது என்று சொல்வார்கள். அது போல உன்னுடைய தந்தையார் சொன்ன உடனே பேரான பெரிய தந்தை யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தர்மராஜனுடைய பாசறை காவலுக்கு அம்மா நான் போய் வருகிறேன் என்று புறப்படுகிறாய். மகனே, அந்த கௌரவநாதிகளுடைய சூழ்ச்சி எல்லாம் உனக்கு தெரியாது. அரக்குமா மாளிகை கட்டி ஐவரையும் கொல்ல பார்த்தார்கள். சரி. சூதினால் பகடையாடி நாடு நகர நவநீத செங்கோல் அத்தனையுமே பிடுங்கிக் கொண்டு ஆரணியமான காட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். கல்லஞ்சம் படைத்தவர்கள் 12 வருடம் வெயிலையும் மழையிலையும் காட்டிலையும் மேட்டிலையும் கல்லிலையும் உள்ளிலையும் எத்தனையோ இன்னல்கள் எல்லாம் பட்டு மறுபடியும் அந்த நாடு கேட்பதற்கு அப்பையும் மனமும் கொஞ்சம் கூட மனமிறங்காமல் நாடு கொடுக்க மறுத்து விட்டார்கள். அப்பேற்பட்ட எத்தனையோ வஞ்சகம் செய்தக்கூடிய அந்த கௌரவநாதிகள் அப்படி இருக்கும் பொழுது நீயோ அறியாத பாலகன். என்னதான் மகனுக்கு அதிக வயசு ஆனாலும் நீ வயதிலே பெரியவனாக இருந்தாலும் பெற்றவளுக்கு நீ குழந்தைதான். அது போல நீ அறியாத பையன், அறியாத பாலகன். அவங்களுடைய சூழ்ச்சி எல்லாம் உனக்கு தெரியாது. தாய் சொல்லி அதாவது கேட்பவனே, அதாவது சிறந்த ஒரு குழந்தையாக விளங்குகிறார். தாய் சொல்லி அதாவது தட்டாத பிள்ளை தருதலை பிள்ளை என்பார்கள். அது போல இந்த தாயுடைய வார்த்தை கேள். எந்த ஒரு தாயாவது தன்னுடைய மகன் கெட்டு போக வேண்டும் என்று சொல்வாளா? அதனால உன்னுடைய நலனுக்காக சொல்கிறேன். அவருடைய சூழ்ச்சிகள் உனக்கு தெரியாது. அதனால நீ போக வேண்டாம் கண்ணே. என்ன வார்த்தை சொன்னீர்கள்? ஒரு வீர திருமகனை பெற்று எடுத்து ஒரு கோழைத்தனமாக அழுது கொண்டு தந்தையார் காவலுக்கு போக வேண்டாம் என்று சொல்கிறாயே, வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அம்மா, 1000 முறை சொன்னாலும் சரி, பாண்டவார் பிள்ளை எத்தனையோ இருக்கிறார்கள். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்று நேரத்திலே என் தந்தையாருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் வரைக்கும் சரிபரியாக காவல் புரிந்து வர வேண்டும். அதனால பொன்னான வாய் திறந்து போய் வா மகனே என்று வாழ்த்தி வரை எடுப்பங்கள். கோழைத்தனமாக அழுது கொண்டிருக்கிறது வீணாக போகும். தாயுடைய பேச்சை கேள். தாய்க்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று. உன்னை ஒருவரும் நான் கெடுக்க சொல்ல மாட்டேன். அப்படி இவருடைய சூழ்ச்சிகளை அறியாமல் நீ சென்று விட்டால் அங்கே உனக்கு ஏதாவது ஆபத்து என்றால் உன்னுடைய பெற்ற தாய் நான் என்ன செய்வேன்? எதுவாக இருந்தாலும் நம்மளுக்குத்தானே இழப்பு. அதனால தாய் பேச்சை கேளடா கண்ணே. அதாவது இன்றைய தினமாக என்னுடைய மனம் ஏனோ சஞ்சலப்படுகிறது. இன்று பார்த்த முகம் மீண்டும் நான் பார்க்க மாட்டேனோ என்று எனக்கு தோன்றுகிறது. 1000 முறை சொன்னால் இன்று ஒரு நாள் மட்டும் தங்களுடைய வார்த்தை கேட்பதாக இல்லை. கட்ட முடியாத கண்ணை கட்டுவதற்காக, தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்காக, திங்க முடியாத சாதத்தை தின்பதற்காக தான் ஒரு மகனை பெற்றெடுப்பது. அந்த மகன் பிறந்து ஒரு கோழைத்தனமாக வீட்டிலே தாயாருடைய வார்த்தை கேட்டால் நான் பிறந்து என்ன பலனை கண்டேன்? நாடு 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 என்று அந்த நாட்டிற்காக எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் பட்டு விட்டார்கள். உன்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய அரவாடியே வெட்டி விட்டார்கள். அப்பேற்பட்ட இந்த பாலும் மண்ணுக்காக ஆசை வைத்து எத்தனையோ கஷ்டமெல்லாம் பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடைசி முறையாக சொல்கிறேன், என்னுடைய வார்த்தையை கேள் மகனே. 1000 முறை சொன்னாலும் போக வேண்டாம். என் தந்தையார் ஒரு வார்த்தை எப்பொழுதுமே தட்டி கழித்ததில்லை. ஆனால் இன்று நேரத்தில் சென்று என் தந்தையாருடைய பாதத்தை பணிவது நிச்சயம். தாராபுரத்து தருமனுக்கு ஒரு ஆபத்து என்று உன் பையனை கூட்டிட்டு போலான்னு வந்தான். நீங்க பண்றத பார்த்தா மகனை அனுப்புவது போல தெரியவில்லை. போனா போது தர்மருடைய உயிர் தானே, போயிட்டு போது
இல்லைங்கள் பயமா தக்கம் தரவன தங்களுடைய கஞ்சாலை ஒன்றிருந்தால் போதும் பால் தரவன தங்களுடைய வாய் வார்த்தை ஒன்று போதும் யாராய் இருந்தால் சரி இவன் நுடிக்கல்லாக அந்த அஷ்டாபரத்தை துரியனுடைய சேனைகள் எத்தனை வந்தால் சரி தும்சுக்காக செய்து தந்தையாருடைய காதல் சரிபடியாக நான் மீண்டும் சொல்றேன், உன்னுடைய மகனை வந்து சண்டைக்காக நாங்கள் அழைத்து போகவில்லை, கருமனுடைய பாசறை காவலுக்கு தான் நாங்கள் கூட்டிட்டு போறோம். நீ அலுவலகத்தில் என்னமா நியாயம் இருக்குது? பெற்ற பாசம் என்னை தடுக்கிறது. என்னுடைய மகனை அனுப்புவதற்கு எனக்கு சிறு கூட மனமில்லை. இறுதியாக என்ன சொல்கிறாய்? உன் மீது வார்த்தை போட்டு உன்னுடைய வார்த்தையை ஏற்று என்னுடைய கணவருக்காகவும் நாளை என்னுடைய கணவர்கள் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் என்னுடைய மகனை உங்களோடு அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய மகனுடைய உயிருக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் என்னுடன் வந்து அனுப்ப வேண்டும். தாலி கட்டிய மனைவி சுந்தரையா அன்றைய தினத்திலே சிறையில் போட்டு அழைத்தார். சுந்தரையா அழைத்து ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு பிறகு போய் ஏதேனும் ஒரு ஆபத்து வந்தால் என்னுடைய கையில இருக்கக்கூடிய வலம்புரி சங்கை உனக்காக தருகிறேன். அந்த சங்கு நாதத்தை எழுப்புனா உன்னுடைய ஆபத்து வந்து நான் காப்பாத்துறேன். மாமா, குருச்சத்திர பூமியில உங்களுக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்து என்று சொல்லுங்கள். என் இடமுறை சங்கை தருகிறேன். அதை ஊதினால் கடமை வந்து உங்களோட உயிரை மாற்றியாக்கிறேன். வலம்புரி சங்க நான் தரங்கிறேன், அவன் கையில் இருக்கக்கூடிய இடம்புரி சங்க நான் தரேன். உனக்கு ஏதாவது கஷ்டமா நீ ஊதுங்கிற அவ்வளவுதானே பாத்துக்கிறேன். உன்னுடைய சங்கு நீ வச்சுக்க, என்னோட சங்க நான் வச்சுக்கிறேன். போய் சுந்தரையை சந்தித்து வருகிறேன். அதுமனாகப்பட்டவர் கமலசுந்தரி அழைக்க இப்பொழுது கமலசுந்தரி தற்பார். போயிடாத நீ அண்ணா, நீ முதல்ல உள்ள போ. ஏனா போய் ஜட்டி வேற மாத்திட்டு வா. போட்டு ஜட்டி கிழிஞ்சிருக்குதுடா. அண்ணா கரெக்டா சுத்தும் போது பார்த்தேன். அண்ணா நானு இவன் அவன் பாரு நாங்கெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நான் ஜட்டியே போடலண்ணா. போடலையா? மறந்துட்டேன். பாதியில நெட்டுக்கா கிழிஞ்சிருந்தது. அது இருக்கிறதே அப்படிதான் இருக்கும். ஜிப் இல்லாத மணி பரிசுடா. ஆமா சரி. இருந்தாலும் சபைக்கு தந்த வணக்கம். வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு மருமையை சேர்ந்த அழகு திரு பொன்னாடு உள்ளூரிலே வாழ்ந்து புகழ் பெற்ற ஆண்களா பிறந்த அப்பன்மார்களோ பெண்களா பிறந்த அரும்பேர் தாய்மார்களோ பள்ளி செல்லக்கூடிய பானையமார்களோ ஒருமனதாக அமைதற்காக. எதற்காக? என்ன காரணம்? அவங்களை தூக்கம் வரலன்னு உட்காந்துருக்காங்க.
மாரியம்மன் மதுரை திருவிழா முன்னிட்டு இன்று ஒரு இரவு நாடகமானது ஏற்றி கொண்டு இருக்கிறார். ஆமா, இந்த ராஜ சபையிலே நடத்தக்கூடிய நாடகமானது எப்படி 13 நாள் சண்டை. ஆமா, அபிமனம் கொன்ற மாலை. இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கேன். நான் யாரு? என் பேர் என்ன? ஊர் என்ன? நாடு என்ன? நகரம் என்ன? பேர் என்னன்னா மாடு மாதிரி பிடிக்க சொல்றேன். பேர் சொல்லு. என்னோட பெயர் தான் சுந்தரி. ஓ, உன் பேர் சுண்டலி. சுண்டலி இல்லனா சுந்தரி. சரி, அப்பா அம்மா யாரு? மாயவர். மாயவர் தான் உங்க அப்பா பேரு. மகாலட்சுமி தாயா? சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயி போச்சுண்ணா. மாலையிட்டு வேலைன்றது யாரு? ஓய், இருந்தாலும் என் மன்னவரை பார்க்க போகணும். பக்கத்துல தான் இருப்பான். ஆமாண்ணா, என் கணவரை பார்க்க போகணும். யாருன்னு தானே கேட்டேன். என் முருகன் யாருன்னு எனக்கே தெரியல. உனக்கே தெரியலையா? ஆமா. சரி, அண்ணா அப்படின்னா நான் எல்லாத்தையும் புருஷனா வச்சுக்க மாட்டேன். அபிமன்னி, அபிமன்னன், அபிமொன்னையனா, அபிமன்னன் அறுப்படுத்த கூதி புருஷன் யாருன்னு கேட்டப்ப அவர் தானே கூட்டிட்டு வர சொன்னார். அதான் வாப்பலாம். எங்க வாப்பலாம்? வீட்டுக்காரர் பாக்குறதுக்கு நான் உங்ககிட்ட வந்து எனக்கு எய்ட்ஸ் வந்துடும். மல்லிகை முல்லை மற்றவேல் பாரதாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாதி